ஹாய் வாரதி, இன்னைக்கு பொங்கல். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆ, பெங்களூர் தோசை. இப்போ எங்கே போதும்? நம்ம இருக்குது மெட்ராஸில் இருக்கோம். எங்கே வேணும்? நிஜமாக வேணுமா? சரி, ரைட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் தோசை இன்னைக்கு பாரதிக்கு வாங்கி கொடுக்குறோம். பாரதி கேட்டால் பெங்களூர் தோசை. இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பாருங்கள். உப்பு விகா. இவங்ககிட்ட வந்து பெங்களூர் தோசை இருக்கும் பாருங்கள். உப்பு விகா. அதில் ஒரு தோசை ஒன்று, ப்ளைன் தோசை ஒன்று, பொங்கல் ஒன்று. இது சாம்பார் வடை இருக்கா? ஒரு சாம்பார் வடை ஒன்று. சாப்பிட பொங்கல் எப்படி இருக்கு? நம்ம தலைன்னு இருக்குது பொங்கல். சக்க தேங்காய் சட்னி மட்டும் ஊற்றுறாக்கண்ணா. இன்னொரு ஸ்பூன் வச்சுடா அக்கா, இன்னொரு ஸ்பூன் கொடுங்க. ரைட். பாரதி பாலகிருஷ்ணன் பொங்கல் வந்துச்சு. தலை பொங்கல். சாம்பார் எடுக்கலாமா? ஓ சரி, சாம்பார் தலை பொங்கல் பாருங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ. இங்கே பாருங்க, பெங்களூர் தோசை வந்துருச்சு பாரதி பாலகிருஷ்ணனுக்கு. சென்னை பெங்களூர் சாம்பார் விடுங்க. பெங்களூர் சாம்பார். தேங்க்யூ. வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பாரதி பாலகிருஷ்ணன், உனக்காக பொங்கல் வந்துடுச்சா? என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் ஒட்டாரமாக வளர்த்துட்டாங்க. அதுதான் வேணும், இதுதான் வேணும் சொல்லி. இதை பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி இருக்குன்னு வாங்கி பாருங்க. அதுக்கு மேலே என்னது இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு? பெங்களூர் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? அவங்க தான் இங்கே வந்து உப்பு வேறு. இது வந்து பெங்களூர் ஃப்ளேவர். அப்படியே பெங்களூர் என்னென்ன தோசை இருக்குமோ எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இன்னொன்று மறந்துட்டோம், நாங்கள் வந்து இவங்ககிட்ட ரவா இட்லி இருக்குது. சூப்பராக இருக்கும். பெங்களூரில் சாகர் எல்லா இடத்துலையும் வந்து ரவா இட்லின்னா அவ்வளோ ஃபேமஸ் உங்களுக்கு. இப்போ ரவா இட்லி ட்ரை பண்ண போகிறோம். கொடுப்பாங்க அப்படியே பெங்களூர் ஃப்ளேவர். நெய் பாருங்கள், அடிச்சு நிமிஷம் பண்ணுறது அவர். பாருங்கள், அதான் செக்க. வேண்டாம். ரவா இட்லி வந்துடுச்சு. ரவா இட்லி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரவா இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் பாரதி பாலகிருஷ்ணன். இவங்க கூட ஒரு நாள் ரவா இட்லி பண்ணாங்க. அது வந்து வேறு மாதிரி இருந்துட்டு யூடியூப்லலாம் போடுவாங்களா அந்த மாதிரி. வேறு முந்திரி பருப்பு இருக்குது பாருங்கள் சென்டரில். சூப்பராக இருக்குது இட்லி, ரவா இட்லி. சட்னிக்கு அதுக்கு அருமை. எப்படி இருக்கு பாரதி பாலகிருஷ்ணன்? வேறு அப்படியே வாயில் எடுத்து வச்சோன்னு வச்சுங்களேன்.